வணக்கம். காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம கம்மங்கூழ் கிண்ட போகிறோம். பாருங்கள், நல்லா கம்பை வறுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் நல்லா வறுத்துட்டு அரைச்சிடணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த உலக்குனால் 1.5 உலக்கு மாவு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் எடுத்து அப்படி நல்லா உடச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை வேக போட்டு வந்துடுறேன். மண்பானையில் அரிசி நல்லா வேகட்டும். இந்த உலக்கில் 1.5 உலக்கு மாவு எடுத்துக்க போகிறேன். மாவை நல்லா கரைச்சிக்குவோம். அரிசி வெந்த பிறகு நம்ம மாவை போட்டு கிண்ட போகிறோம். காலையில் கம்மங்கூழ் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் மோரில் கலந்து குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. மாவை இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிடுவோம். கரைச்சி வச்சுக்கிட்டு அரிசி வெந்த உடனே நம்ம மாவை கரைச்சி ஊற்றி கிண்டிடுவோம். பாருங்கள், இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டிக்கிடுவோம். நல்லா கட்டி தட்டாமல் கிண்டிக்கிறணும். பாருங்க, அந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டியாச்சு. இப்போ நல்லா வெந்து வரட்டும். வெந்தோடனே நம்ம தயிரில் கலந்து சாப்பிடலாம். கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தயிரில் எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி மண்பானையில் தயிரை வச்சுக்கோங்க. கூழ் ரெடி ஆன உடனே இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டான கம்மங்கூழ். இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமானது. கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.